Dear students, last class we will discuss about solid state. Physical chemistry la solid state அப்படின்ற யூனிட் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்கில் ஆல்ரெடி யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் மெட்டலர்ஜி. நவ் we are going to discuss about P block elements 1. இன்ஆர்கானிக்கில் யூனிட் 2 P block elements 1 இந்த யூனிட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பீரியாடிக் டேபிள் modern periodic table contains totally 4 blocks, namely SPDF அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் ஆல்ரெடி S block 11th டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we are going to discuss about P block elements. ஸோ P block elements என்ன, P blockனா என்ன, P block elements என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் இன்டு பி ஆர்பிட்டால், அதுதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது லாஸ்ட் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் என்ட்ரானால் அந்த எலமெண்ட் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். எஸ் ஆர்பிட்டாலில் என்ட்ரானால் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். சிமிலர் டு டி அண்டு எஃப். The elements in which their last electron enters the p orbital constitute the p block elements. They are placed in எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியடிக் டேபிளில் 13 to 18th குரூப்ஸ். ஸோ டோட்டலாக 18 குரூப்ஸ் அப்படின்னு படித்தோம். பீரியடிக் டேபிளில் 7 பீரியட்ஸ் அப்படின்னு படித்தோம்னா பேசிக்கலாக 11th படிச்சிட்டோம். ஸோ டோட்டலாக 18 குரூப்ஸ். அதில் குரூப் 1 குரூப் 2ல் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். குரூப் 13 to 18ல் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸோட ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு ஹீலியம் ரெஸ்பெக்டிவ்லி. போரான், கார்பன் இதெல்லாம் வந்து போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். பீரியாடிக் டேபிளில் குரூப் நம்பர் 13 to 18ல் அதாவது 13 குரூப் போரான் ஃபேமிலி, 14th group carbon family, etc. அப்படி சொல்லிடுவோம். The elements have quite varied properties and this blocks contains, ஸோ இந்த பிளாக்கில் நான் மெட்டல்ஸும் இருக்கும், மெட்டல்ஸ் இருக்கும், மெட்டலாய்டும் இருக்கும். இந்த மூணுமே இருக்கும். அதில் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். நான் மெட்டாலிக் elements of this group have more varied properties than metals. The elements of this block and their compounds play an important role in our டே டு டே லைஃப். ஸோ பி பிளாக்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய விட்டல் ரோல்ஸ் ப்ளேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். ஆக்சிஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணுறோம். சுவாசிக்காமல் நம்மளுக்கு இருக்க முடியாது. அப்போ அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கிற ஆக்சிஜன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அலுமினியம். அலுமினியம் ஒரு மிகப்பெரிய விட்டல் ரோல் ப்ளே பண்ணுது இன் அவர் லைஃப்பில். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸில் இருந்து ஏரோப்ளேன் பார்ட்ஸ் வழியும் அலுமினியத்தோட அல்லாயில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலேயே தெரிஞ்சிருக்கும். இது 2 எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இது போல் நிறைய சொல்லலாம். அடுத்து சிலிக்கான், ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து செமி கண்டக்டர்ஸாக யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ஆன்லைன் பண்ணி வச்சுங்க. 1 மார்க்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆக்சிஜன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அவர் லைஃப், அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் சிலிக்கான், ஜெர்மானியம் இதை நோட் பண்ணி வச்சுங்க. செமி கண்டக்டர்ஸாக யூஸ் ஆகும். இது பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ் ப்ளே ஏ விட்டல் ரோல் இன் அவர் லைஃப். நெக்ஸ்ட் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். Already learned that the properties of elements largely depend on their electronic configuration, size, ionization enthalpy, electronegativity, etc. Let us discuss the general trend in such properties of various p block elements. The electronic configuration, size, ionization enthalpy இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் p block elementsோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NH2 NP126 இதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். NH2 NP126 என்னன்றது பீரியட் நம்பர்.
The element of each group have similar outer shell electronic configuration and differ only in the value of n. n அப்படின்னா ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம். ஒன் ஆஃப் த குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்பர் மட்டும்தான் வேரி ஆகும். த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18, அந்த குரூப் 18 வந்து இன்னர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சதான். குரூப் 18ல் கம்ப்ளீட்லி ஃபில்ட் p ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதனால தான் அது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனால் அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் லீஸ்ட் ரியாக்டிவிட்டியாக இருக்கும். த எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் பிளாக் ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் their highest oxidation state is equal to the total number of valence electron present in them. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். S block elements which show only positive oxidation state. ஸோ அதை நோட் பண்ணுங்கள். S block elements only positive oxidation state மட்டும்தான் இருக்கும். P block elements show negative oxidation state இருக்கும் P blockல. The halogens have a strong tendency to gain an electron to give a stable halide ion with completely filled electronic configuration, and hence -1 oxidation state is more common in halogens. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. P block elementsல மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கும், அதாவது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஃபேமிலி, ஃப்ளூரின், குளோரின். ஸோ அந்த ஹாலஜன் ஃபேமிலி வரும் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. சிமிலர்லி the other elements belonging to nitrogen and chalcogen group also show negative oxidation state. இதெல்லாம் அந்த நேம் அப்படின்றத டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிளில் பார்க்கலாம். டேபிள் 2.1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் P block elements. ஸோ குரூப் நம்பர் 13, 14, 15, 16, 17, 18 கொடுத்துருக்காங்க. அந்த குரூப்புக்கு நேம், இது அனதர் நேம், இதையும் படிச்சுங்க. குரூப் 13 போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னொரு நேம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 14 அதுக்கு வேறு நேம் பாருங்கள். நேம்ஸ்லாம் படித்து வச்சுங்க. இதையும் வந்து டினோட் பண்ணுவாங்க, இந்த நேமும் படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். NS2 NP126 அப்படின்றது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதில் ஸ்பெசிஃபிக்காக 13th குரூப்புக்கு பாருங்கள் NS2 NP1, நெக்ஸ்ட் NS2 NP2. அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரானாக P ஆர்பிட்டாலில் இன்க்ரீஸ் ஆகினே போகும். குரூப் 13 NP1, குரூப் 14 NP2ன்னு வரும். நெக்ஸ்ட் குரூப் 15 பாருங்கள் NP3. இது போல் P ஆர்பிட்டாலில் ஒவ்வொரு எலக்ட்ரானாக இன்க்ரீஸ் ஆகினே போகும். இது வந்து P block எலமெண்ட்ஸோட ஸ்பெசிஃபிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் P block எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் NS2 NP126. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் போரான் ஃபேமிலி அப்படின்னு கேட்டால் NS2 NP1. அதேபோல் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் ஃபேமிலி அப்படின்னு கேட்டால் NS2 NP2. அப்படியே எக்ஸட்ரா 15, 16, 17, 18க்கு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ ஆல்ரெடி சொன்னோம், வேலன்ஸ் எலக்ட்ரானில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான் NS2 NP1 2 + 1 3. ஸோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ ரிமைனிங் எல்லாத்துக்கும் அதே போல் தான் வரும். ஸோ இந்த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடணும் அப்படின்னா அவனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாலே ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டலாம். நெக்ஸ்ட் அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் போரான் ஃபேமிலி எக்ஸப்ட் போரான் ஃபேமிலி, அதர் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் பாசிபிள். லாஸ்ட் இன்னட் கேஸ் அண்டு போரான் ஃபேமிலி தவிர, எக்ஸப்ட் போரான் அண்டு 18th குரூப், இது ரெண்டு தவிர ரிமைனிங் எல்லாமே பாருங்கள் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் பாசிபிள். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் மெட்டாலிக் நேச்சர்.
ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸோட மெட்டாலிக் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது. த டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் எ கேட்டையான் பை லூசிங் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் ஆர் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஃபினிஷனுக்கான கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு ஒரு 5 படிச்சிருக்கோம். அதில் அயனைசேஷன் எனர்ஜி அதுக்கான டெஃபினிஷன் தான் அது. த டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் எ கேட்டையான் பை லாஸிங் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ். ஸோ இது ஒரு சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் எதுனா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்குது, ஏ அப்படின்ற ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜி அப்ளை பண்ணி ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ ஏன்றது என்ன மாறும், ஏ ப்ளஸ் எலக்ட்ரான். ஸோ இதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜிக்கான டெஃபினிஷன். இந்த சென்டென்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. The tendency of an element to form a cation by losing electron is known as electropositive or metallic character. This character depends on the ionization energy. Generally, on descending a group, the ionization energy decrease and hence the metallic character increase. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் படித்தது தான். ப்ரீவியஸ் 11th 10thலாம் படித்தது தான். அயனைசேஷன் எனர்ஜி ஒரு டேபிளே போட்டு கொடுத்துருப்போம். அட்டாமிக் ரேடியை, அயனிக் ரேடியை, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இதுதான் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், அப் டு டவுன் வரும்போது குறையும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஆட் ஆகிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் சேம் ஷெல்லையே ஆட் ஆகும். ஆனால் அப் டு டவுன் குரூப்பில் வரும்போது ஆட் ஆகிற ஒவ்வொரு வேலன்ஸ் எலக்ட்ரானும் அனதர் ஷெல்ஸில் ஆட் ஆகும். அப்போ இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சேமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த புரோட்டான் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறது, ஸோ நிறைய ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால நியூக்ளியஸ் அவுட்டர் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சைஸ் அதிகமாக இருக்கும்போது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம், ஒரு பெரிய ஆட்டம். ஸோ அதில் வந்து ரேடியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் வெளியில் இருக்கிற இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணோம், கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே இந்த எலக்ட்ரானை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குரூப்பில் அப் டு டவுன் வர வர ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ரைஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகத்தால் உள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸ் அவுட்டர் ஷெல் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் இருக்கிற இந்த வேலன்ஸ் ஷெல் இருக்கிற எலக்ட்ரானை மினிமம் எனர்ஜி கொடுத்தாலே ரிலீஸ் ஆகிடும். அப்போ அப் டு டவுன் வரும்போது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுனா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மெட்டாலிக் நேச்சர். ஸோ அப் டு டவுனில் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், ஸோ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி பிளாக் எலமெண்ட்ஸ் வித் தேர் அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்டு மெட்டாலிக் நேச்சர். ஸோ அந்த குரூப் நம்பர் 13, 14, 15, 16, 17, 18 இது மொத்தம் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். இதில் இந்த கலர் இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த கலர் மெட்டலாய்டு, நான் மெட்டல். ஸோ இதெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவ். இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ப்ரீவியஸ் பார்ப்போம். ஸோ இருந்தாலும் இப்போயே நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஐஇ அயனைசேஷன் எனர்ஜி மேலே இருக்கு பாருங்கள், எலமெண்ட்டுக்கு மேலே IE1 அது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. கீழே EN அப்படின்றது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. IE1 போரானுக்கு பாருங்கள் 800.63. நெக்ஸ்ட் அலுமினியத்துக்கு பாருங்கள் 577.54. ஸோ இது அந்த டாப்பிக்கில் வர வர பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள்ஸ் பார்த்துங்க. இதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ்.
next in p block elements present in lower இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ லோயர் லெஃப்டில் இருக்கிறது மெட்டல்ஸ், டாப்பில் இருக்கிறது நான் மெட்டல், சென்டரில் இருக்கிறது வந்து மெட்டலாய்டு. ஸோ மெட்டல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும். மெட்டலாய்டு அப்படின்னா பிட்வீன் த ப்ராப்பர்ட்டி மெட்டல் மிக்ஸ்டு வித் நான் மெட்டல். ஸோ அந்த மெட்டலாய்டுக்கு மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கும். இதான் வந்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, பி பிளாக் எலமெண்ட்ஸோட அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அதுக்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ அந்த அயனைசேஷன் என்தால்பி குரூப்பில் என்ன ஆகும், பீரியடில் என்ன ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ பீரியடில் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும். அது என்ன ரீசன் ஆல்ரெடி இந்த மெட்டாலிக் நேச்சரில் சொல்லிட்டேன். இப்போ அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ போரானுக்கு IE1 -800.63, அலுமினியம் பாருங்கள் IE1 -577.54. IE1 அப்படின்றது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். அடுத்து IE2 அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இந்த சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ அயனைசேஷன் எனர்ஜி குரூப்பில் டிக்ரீஸ் ஆகுது ஃப்ரம் போரான் டு அலுமினியம் 800 500. ஸோ இது டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அலுமினியம் டு கேலியம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் 578.84. ஸோ ஜென்ரல் பார்த்தீங்கன்னா குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது போரான் டு அலுமினியம் மட்டும் அப்ளிகபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் அலுமினியம் டு தேலியம், ஸோ மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் இன்னர் டி அண்டு எஃப் எலக்ட்ரான்ஸ். பூர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் இன்னர் டி அண்டு எஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட்டுரும் பாருங்கள். அயனைசேஷன் எனர்ஜி we have already learned that as we move down a group, generally there is a steady decrease in ionization enthalpy of elements due to increase in their atomic radius in p block elements. There are some minor deviations to this general trend. In group 13 from boron to aluminum, the ionization enthalpy decrease as expected, the value பார்த்தோம். But from aluminum to thallium there is only marginal difference. ஸோ ரொம்ப மினிமமான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். திஸ் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்னர் டி அண்டு எஃப் எலக்ட்ரான்ஸ் விச் ஹேஸ் பூர் ஷீல்டிங் எஃபெக்ட். இதுதான் அதுக்கான ரீசன். கம்பேர்ட் டு எஸ் அண்ட் பி எலக்ட்ரான்ஸ் ஆஸ் எ ரிசல்ட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ். எ சிமிலர் ட்ரெண்ட் ஆல்சோ அப்சர்வ்ட் இன் குரூப் 14. ஸோ குரூப் 13 குரூப் 14ல் குரூப் 13ல் போரான் டு அலுமினியம் டிக்ரீஸ் ஆகும், குரூப் 14ல் கார்பன் டு சிலிக்கான் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இந்த ரெண்டு குரூப்புக்கும், குரூப் 13க்கும் குரூப் 14க்கும். அண்ட் குரூப் 15 டு 18 நம்ம சொன்ன ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் அங்கே அப்ளிகபிள் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி குரூப்பில் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. As we move down 13th group, the electronegativity first decrease. Electronegativity definition already படிச்சிருப்போம். To attract the shared pair of electron towards itself. So shared pair of electron ரெண்டு ஆட்டத்துக்கு பிட்வீனில் இருக்கிற shared pair of electron towards attract பண்ணுறதுக்கு நேம் தான் வந்து electronegativity, எலக்ட்ரான் கவர் திறன் அப்படின்னு சொல்லுவோம். electronegativity first decrease from boron to aluminum. இதுவும் அந்த டேபிளில் பார்க்கலாம். ஸோ அந்த EN அப்படின்றது தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பாருங்கள். போரானுக்கு 2.04, நெக்ஸ்ட் அலுமினியத்துக்கு 1.61. ஸோ அந்த போரான் டு அலுமினியம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறையுது, நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த அயனைசேஷன் என்தால்பி பார்த்தோமே அதே போல தான். Similar trend is observed as move from first element to next element in other groups, and thereafter there is no appreciable change in electronegativity values.
The observed trend can be correlated with their atomic radius. So generally ionization enthalpy electronegativity groupல decrease ஆகும். Few exceptions. Next, anomalous properties of the first element. So இது வந்து repeated 2 mark or 3 mark question. Anomalous properties of the first element அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்லேயே இந்த போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம். அதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் போரான், கார்பன், நைட்ரஜன். ஸோ இந்த டேபிள் பாருங்கள் இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ இந்த பி பிளாக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்ஸ் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்லேருந்து எப்படி வேரி ஆகுது. இப்போ போரான் பார்த்திங்கன்னா அலுமினியம், கேலியம், இண்டியம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வேரி ஆகிருக்கும். கார்பன் அதே போல் பார்த்திங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வேரி ஆகிருக்கும். இதே போல் அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ்லேருந்து வேரி ஆகிருக்கும். இதுதான் வந்து அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபஸ்ட் மெம்பர். செகண்ட், ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதெல்லாம் தான் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இன் தர் வேலன்ஸ் ஷெல். ஸோ அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸில் டி ஆர்பிட்டால் வராது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி செக் பண்ணி பாருங்கள், டி ஆர்பிட்டால் வராது. இந்த 3 ரீசன் தான் இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ரீசன். த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் குரூப் 13 போரான் மெட்டலாய்டு. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை வேரி ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. போரான் வந்து மெட்டலாய்டு, அதர்ஸ் வந்து மெட்டல்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போரான் மெட்டலாய்டு, மற்றது எல்லாமே ரியாக்டிவ் மெட்டல்ஸ். போரான் ஷோஸ் டயகோனல் ரிலேஷன்ஷிப். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதுவும் நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். ஸோ போரான் பார்த்திங்கன்னா அதுக்கு டயகோனலாக இருக்கிற சிலிக்கானோட ப்ராப்பர்ட்டிக்கு சிமிலராக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வித் சிலிக்கான் குரூப் 14. The oxides of boron and silicon are similar in their acidic nature. Boron and silicon form covalent hydrides that can be easily hydrolyzed. Similarly, except boron trifluoride, halides of both elements are readily hydrolyzed. Next, so group 13ல இருக்கிற boron எப்படிலாம் வேரி ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் குரூப் 14 கார்பன். கார்பன் வந்து நான் மெட்டல். அதர் எலமெண்ட்ஸ் மெட்டலாய்டு. சிலிக்கான், ஜெர்மானியம் வந்து மெட்டலாய்டு. டின், லீட் வந்து மெட்டல்ஸ். கார்பன் வந்து மல்டிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம். டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணோம். கார்பன் has greater tendency to form chain of bonds itself other atoms which is known as catenation. ஸோ கார்பன் ஃபேமிலியில் கார்பன் செயின் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அதர்ஸ் அது போல் செயின் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாது. இந்த செயின் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கு நேம் பார்த்திங்கன்னா கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினு. டிஃபைன் கேட்டனேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆன்சர் எழுதுறீங்க. தேர் இஸ் கன்சிடரபிள் டிக்ரீஸ் இன் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த கேட்டனேஷன் ஆர்டர் பார்த்துங்க. கார்பனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், சிலிக்கானுக்கு குறையும், ஜெர்மானியத்துக்கும் டின்னுக்கும் ஈக்குவலாக இருக்கும், லீட்டுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ கார்பன் இப்போ சொன்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 15 நைட்ரஜன் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ நைட்ரஜனும் மல்டிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம். நைட்ரஜன் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம். நைட்ரஜன் வந்து டை அட்டாமிக் கேஸ். N2 அப்படின்னு போகிறோம்ல, அப்படி கூட டை அட்டாமிக். ஸோ இதில் அடுத்து வர ஆக்சிஜனாக பார்த்தீங்கன்னா அதுபோல் வந்து கேஸ், டை அட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்காங்க, டை அட்டாமிக் கேஸ் ஆக்சிஜனும். ஸோ டியூ டு இட்ஸ் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இட்ஸ் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட். ஆக்சிஜனோட ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியால் ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் அதனுடைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் 17th குரூப் ஃப்ளூரின். ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் கம்பேர் டு அதர் எலமெண்ட்ஸ்.
ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஃப்ளூரின் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ அதர் ஹாலஜன்ஸ் பார்த்தீங்கன்னா +1 +3 +5 இருக்கும், +7 வெளியும் கூட இருக்கும். The fluorine also the strongest oxidizing agent. அந்த குரூப்பில் ஃப்ளூரின் வந்து strongest oxidizing agent compared to other halogens. இதெல்லாம் ஃப்ளூரினோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம், என்னென்ன ப்ராப்பர்ட்டியில் வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இது ஒரு ரிப்பீட்டட் 2 மார்க் கொஷின். இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, எங்கேருந்து எழுதுனா போதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு கவனிங்க இந்த டாபிக் பாருங்கள். We have already learned that the alkali and alkaline earth metals have an oxidation state +1 and +2 respectively. ஸோ அல்கலி மெட்டல் அப்படின்னா குரூப் 1, குரூப் 1க்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, குரூப் 2க்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே போல் குரூப் 13க்கு +3, குரூப் 14க்கு +4. இது வந்து காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டாப்பிக்கில் சிமிலர்லி த எலமெண்ட்ஸ் ஆஃப் p blocks ஆல்சோ ஷோ த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கரஸ்பாண்டிங் டு த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். In addition, they also show variable oxidation state. ஸோ அந்த டாபிக்ஸ் பாருங்கள். அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா p block எலமெண்ட்ஸில் குரூப் 13 +3 இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். அப் டு டவுன் டாப் டு பாட்டம் வர 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 +3லேருந்து +1 வந்து மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் ஷெல்லான p ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். உள்ளே இருக்கிற இந்த ns ஆர்பிட்டால் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் இன்னட்டாக இருக்கும். ns எலக்ட்ரான் ரிமைன் இன்னட். ஸோ NPயில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்கேருந்து ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஹெவியர் இங்கேருந்து எழுதுங்க. thus in heavier post transition metals the outer s electron வித்தின் பிராக்கெட்டில் ns கொடுத்துருங்க பாருங்கள். ns have a tendency to remain inert and show reluctance to take in the bonding which is known as inert pair effect. ஸோ எஸ்ல இருக்கிற எலக்ட்ரான் ரிமைன் இன்னட், ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாமல் அப்படியே மந்தமாகவே இருக்கும். பியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து இன்னட் பேர் எஃபெக்ட். திஸ் எஃபெக்ட் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் இன் குரூப் 14, 15, 16. ஸோ இதோட முடிச்சிருங்க போதும். இதான் வந்து இன்னட் பேர் எஃபெக்ட்டுக்கு டெஃபினேஷன். இது ஒரு ரிப்பீட்டட் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் அல்லோட்ரோபிசம். ஸோ இதையும் கேட்கலாம். டிஃபைன் அல்லோட்ரோபிசம். அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னா some elements exist in more than one crystalline form in same physical state. same physical stateல இருக்கும், but more than one crystalline or molecular forms இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு. அல்லோட்ரோப்ஸ்ன்றது ஒரு க்ரீக் வேர்டு. க்ரீக்கில் அல்லோஸ் அப்படின்னா அனதர் அப்படின்னு அர்த்தம். அல்லோஸ் அப்படின்னா அனதர், ட்ரோப்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் கால்ட் அல்லோட்ரோப்ஸ். மெனி p block elements show allotropism and some of common allotropes are listed in the table. ஸோ allotropes அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட் மோர் தென் ஒன் கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து அல்லோட்ரோப்ஸ். ஸோ இந்த p blockல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் அல்லோட்ரோப்ஸ் ஃபார்ம் பண்ணோம். எந்தெந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன அல்லோட்ரோப்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலமெண்ட் மோஸ்ட் காமன் அல்லோட்ரோப்ஸ். போரான் அமார்பஸ் போரானாக இருக்கும். ஆல்ஃபா ராம்போஹெட்ரல் போரான் ஃபார்ம் பண்ணோம். பீட்டா ராம்போஹெட்ரல் போரான் ஃபார்ம் பண்ணோம். காமா ஆர்த்தோ ராம்பிக் போரான் ஃபார்ம் பண்ணோம். ஆல்ஃபா டெட்ராகோனல் போரான் ஃபார்ம் ஆகும். பீட்டா டெட்ராகோனல் போரான் ஃபார்ம் ஆகும். அதே போல் கார்பன் பார்த்திங்கன்னா டைமண்டாகவும் இருக்கும், கிராஃபைட்டாகவும் இருக்கும், கிராஃபின், ஃப்ளூரின், கார்பன் நேனோ டிப்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட் தான் இருக்கும். பட் மோர் தென் ஒன் கிறிஸ்டலைன்
ஆர் மாலிகுலார் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ அதுபோல் சிலிக்கான், ஜெர்மானியம், டின், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, ஆக்சிஜன், சல்ஃபர், சிலீனியம், டெல்லூரியம், இதெல்லாம் வந்து என்ன அல்லோட்ரோப்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 3 மார்க்கில் கேட்கலாம். ரைட் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டால் டை ஆக்சிஜன் ஓசோன் எழுதணும். அதே போல் ரைட் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர்னு கேட்டால் ராம்பஸ் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர். ஸோ அந்த டேபிள் படித்து வச்சுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 1 மார்க் எது வேணால் கேட்கலாம். ரீட் அவுட் பண்ணி வச்சுங்க. இதோடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைனிங் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிளியராக படிங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.